வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ ஒரு டேபிள் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்ற ஒரு டேபிள் அவங்க என்ன ரேஞ்சு கொடுக்குறாங்களோ அதில் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் என்னென்ன ரேஞ்சு கொடுக்க போதோ, யாருக்கிட்ட வால்யூமும் அதிகமாக இருந்து வேல்யூவும் அதிகமாக இருக்காங்களோ அவங்க சைடு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரோம். அப்போ நேற்றுக்கு ஓவராலாக நம்மளுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருந்த ரேஞ்சே 23,500 தான். அப்போ அதுக்கு கீழே தான் நம்மளுக்கு க்ளோஸ் ஆனாங்க, அதாவது 23,486. அப்போ நேற்றுக்கு வச்சிருந்த ஹை எவ்வளோ? சம்திங் 23,739 சம்திங்னு வச்சுக்கலாம். சரிங்களா? க்ளோஸ் எவ்வளோ? 23,486. லோ எவ்வளோ? 23,481. சாரி, 451. சரிங்களா? அப்போ இன்னைக்கு ஓப்பன் எவ்வளோ? 23,433. அப்போ கீழே நம்மளுக்கு ரேஞ்ச் எடுத்திருந்தது எவ்வளோ தூரம் எடுத்திருந்தோம்? கிட்டத்தட்ட 407, 428. இதுதான், இந்த ரெண்டு லெவல்ஸ் தான். இப்போ இதுக்குள்ள ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி. அப்போ நியர்பை அங்கே தான் ஓப்பன் ஆகிருக்காங்க. ஓப்பன் ஆனோடனே எஸ்டர்டே லோ அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் இது ரெண்டையும் கட் பண்ணவங்க நம்ம எங்கே வச்சுருந்தோம்? 23,500 டு 23,700. அதனுடைய மிட் பாயிண்ட் 23,600. சரிங்களா? ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் இங்கே வந்தவங்க அதுக்கு அடுத்ததுக்கப்புறம் நேராக இங்கே ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ரீச் பண்ணோடனே நம்மளுக்கு ஒரு சைட் வேஸ் போயிடுச்சு. சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 11 மணிக்கு மேலே, 11 to 12 மணிக்கு மேலேயே எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு எட்ஜ் கிரியேட் பண்ணி அதுக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ராடல் போட்டாங்க. அதாவது 23,500, அதுக்கப்புறம் 23,700. இதனுடைய மிட் பாயிண்ட் என்ன? 23,600. இந்த ஒரு விஷயம். அடுத்து 23,550 புட் அண்ட் 23,650 கால். அப்போ இதனுடைய மிட் பாயிண்ட் என்ன? இந்த காலுக்கும் இந்த புட் ஆப்ஷனுக்கும். சரிங்களா? இங்கேயும் புட்டு, இங்கே கால், 600. அதுக்கு கீழே என்ன கொடுத்துருவோம்? அதுக்கு மேலே என்ன கொடுத்தோம்? 23,600 கால் மற்றும் புட் ரெண்டுமே இருந்துச்சு. அப்போ இது எல்லாத்துக்கும் மிட் பாயிண்ட் என்ன? 23,600. அப்போ அங்கேயே தான் முடிக்கிறாங்க. சரிங்களா? இதை நம்ம நேற்றே ஒரு மிட் பாயிண்ட் கால்குலேஷன் சொன்னோம். அப்போ 500க்கும் 700க்கும் மிட் பாயிண்ட் 23,600. அப்போ 600, 23,600 ஐடிஎம் புட் ஆப்ஷன் வரைக்கும் அங்கே செல்லிங் நடந்துட்டு இருந்தது. அதே மாதிரி அந்த 600 புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸை வச்சு 23,574ன்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஒரு மொமெண்டம் கொடுத்து ஃபஸ்ட்டு ரீச் ஆன இடம் அது. அந்த இடத்துக்கு அப்புறம் தான் ஒரு சின்ன சைட் வேஸ் போக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் டோட்டலாகவே 600 ரீச் பண்ணி சைட் வேஸ்லேயே முடிச்சிட்டாங்க. அப்போ நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டது எல்லாருமே என்ன கேட்டாங்க அப்படின்னா, இதை நம்ம எப்படி இதுக்குள்ள என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வைக்கிறது? மார்க்கெட் ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்தாச்சு. சரிங்களா? ஸ்டாப் லாஸ் என்ன? நம்மளுக்கு ஓப்பன் ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு ஓப்பன் மார்க்கெட் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதுக்கு மேலே என்ன இருக்குது? எஸ்டர்டே லோ 23,451 வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ் 23,486. அதுக்கு மேல்பட்டு தான் எஸ்டர்டே ஹை. அப்போ அதுக்கு நடுவில் நம்ம எடுத்திருந்த லெவல் 23,600 அண்ட் 23,574. அப்போ ஓப்பனான ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் இங்கே போயிட்டாங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துக்குலாம் மூவ் ஆகும். அப்போ இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படின்றது கொடுத்துட்டாங்க மார்க்கெட் ஓப்பனில். டார்கெட் அப்படின்றது இங்கே ஆகிப்போச்சு. இதுக்கு நடுவில், சரிங்களா, இதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் நீங்கள் துரிதமாக முடிவெடுத்து எங்கே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்றது உங்களுடைய டெசிஷன் மேக்கிங்கில் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அப்போ மார்க்கெட் ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு ஒரு லோ வச்சு ஒரு டார்கெட்டை போய் சென்றடைகிறாங்க அப்படின்னா
அதுக்கு நடுவுல எந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுக்க போறீங்க, அப்ப எந்த இடத்துலலாம் ஒரு ரீடெஸ்டா இல்லாம போறாங்க அப்படின்றது. அப்ப ஸ்டாப் லாஸ் நீங்க எதை வைக்கணும், இங்க ஓப்பனா தான் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை தாண்டி இடையில போய் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இந்த 23,486 அப்படின்ற லெவலுக்கு எங்க மேல நீங்க வச்சிருந்தாலும் ஒரு சைட் வேஸ்லேயே போயிட்டு இருந்தனால உங்களுக்கு பிரீமியத்துல டிகே ஆயிருக்கும். அப்போ ஓப்பனே நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சிருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்ப ஸ்பான்டேனியஸா ஓப்பன் ஆன உடனே அடுத்த 2 நிமிஷத்துல 3 நிமிஷத்துல எப்படி அதை கன்ஃபார்ம் பண்றது, அதுக்கு கண்டினியூஸ் நீங்க இந்த பேக் டெஸ்டிங் லைவ் டெஸ்டிங் பண்ணியே ஆகணும். அப்போ இந்த லைவ் டெஸ்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். முந்தைய டேட்டா எப்படி இருக்கு, அடுத்த நாள் எப்படி எப்படிலாம் ரியாக்ட் ஆகுறாங்கன்றத ஒவ்வொரு விஷயமும் பார்க்கணும். நீ டேபிள் எங்க முடிஞ்சிருக்கு, மார்க்கெட் ஓப்பன் எங்க வச்சுக்கிறாங்க, ஐவி என்ன பண்றாங்க, ஸ்பாட் என்ன பண்றாங்க, ஃபியூச்சர் என்ன பண்றாங்க, இது எல்லாத்தையும் நீங்க வந்து அனலைஸ் பண்ணி ஆகும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த ஏப்ரல் மந்த் 5ஆம் தேதி சரிங்களா, 5th ஏப்ரல் வந்து மந்த்லி கிளாஸஸ்க்கான செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அது ஏப்ரல் மந்த்துக்கானது. ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அந்த பெய்டு ட்ரைனிங் கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிங்க, விருப்பம் உள்ளவர்கள் மட்டும். ஸோ அடுத்து இன்னைக்கான க்ளோசிங் டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ அது நாளைக்கு எப்படி இம்பேக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். அப்போ இன்னைக்கு முடிஞ்சிருக்கிறது நம்மளுக்கு 23,591, 500 புட் ஆப்ஷன், 600 கால் ஆப்ஷன், 600 புட் ஆப்ஷன் அண்ட் நம்மளுக்கு 500 கால் ஆப்ஷன். அதை விட்டுறலாம், அதில் வால்யூம் கம்மி. அடுத்து நம்மளுக்கு 800 கால் ஆப்ஷன், 700 கால் ஆப்ஷன். ஓகேங்களா, அதுக்கு கீழே நம்மளுக்கு 23,400 புட் ஆப்ஷனும் இருக்குங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதுல நியர்பை அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு 600 ஸ்ட்ராடில் தான் இருக்கிறாங்க இந்த இடத்துல. அப்போ 600 ஸ்ட்ராடலுடைய க்ளோஸ் கால் 199, புட் வந்து 125. அப்போ 600 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 199 அப்படின்னா 23,799 ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கு அடுத்து 600 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து 125 அப்படின்னா 23,475 நியர்பை. ஓகேங்களா, அப்போ 500 to 800 ஆயாச்சு. அப்போ அந்த இங்கே தான் கொடுத்துருக்காங்க, இங்கே 800 கால் ஆப்ஷன் இருக்கு, இங்கே 500 புட் ஆப்ஷன் இருக்கு. அப்போ இந்த 500 புட் ஆப்ஷன் 91 அப்படின்னா 23,409. அப்போ அந்த 800 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 104 அப்படின்னா 904. அப்போ இது ரெண்டையுமே நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த 500க்கு கீழே 300 நியர்பை ஒரு ரேஞ்ச் கிடைக்கும். அப்போ இந்த ஸ்ட்ராங்கில் போட்டவங்க அங்கே பேனிக் ஆவாங்க, இந்த ஸ்ட்ராடில் போட்டவங்க இந்த இடத்துல பேனிக் ஆவாங்க. இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இதுக்கப்புறம் மார்க்கெட்டோட அந்த ஓப்பன் மார்க்கெட் சினாரியோ. அப்போ இன்னைக்கு ஒரு ஹை வச்சுட்டாங்க, இன்னைக்கு ஒரு லோ வச்சுட்டாங்க. அந்த லோ டு ஹை அப்படின்ற இடத்துல வந்து இடையில ஓப்பன் ஆயிட்டாங்க அப்படின்னா ஒரு எல்லையை அந்த ஹை ஆர் லோவை இது பண்ணுற வரைக்கும் ஒரு சைட்வைஸ் ரேஞ்சாக இருக்கும் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை பொறுத்து. ஸோ இதெல்லாம் கன்க்ளூஷனாக அடுத்தடுத்து கம்பைன் பண்ணி நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அதை நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எந்த இடத்துல நம்ம விட்டுருக்கோம், எந்த டேட்டாவை நம்ம பார்க்க மறந்துருக்கோம் அப்படின்றது தெரியும். அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆர்டரில் பார்க்கணும். இப்போ ஐவி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் சைடு 15, புட் ஆப்ஷன் சைடு 10. அப்போ கால் அவங்களுக்கு சாதகமாக நாளைக்கு சப்போஸ் ஓப்பன் ஆகலை அப்படின்னா, இல்லை ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு சாதகமாக செயல்படலைன்னா எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஒரு அண்டர்ஸ்டாண்டாக எழுதி வைக்கும். இல்லை புட் ஆப்ஷன் கம்மியாக இருக்காங்க, நாளைக்கு ஓப்பனில் அவங்க எப்படி இருக்காங்க, ஓப்பன் ஆன அடுத்த 5 to 15 மினிட்ஸில் புட் ஆப்ஷனோட ஐவி எப்படி இருக்குது, கால் ஆப்ஷனோடது எப்படி இருக்குது, மார்க்கெட் எந்த சினாரியோவில் இருக்குது, இதெல்லாம் கம்பைன் பண்ணி பார்த்துக்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியிலே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 51,000 to 51,500 அந்த ரேஞ்சு தான். அப்போ இன்னைக்கு முடிஞ்சிருக்கிறது 51,575, அதுக்கும் மேலே தான் முடிச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ அதில் ஒரு ஸ்ட்ராங்கிள் மாதிரி நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அப்போ இன்னைக்கு க்ளோசிங்கில் அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் மந்த்துக்கானது முடிஞ்சிருக்கிறது நம்மளுக்கு 51,575. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 51,500 புட் ஆப்ஷனும் இருக்குது, 51,500 கால் ஆப்ஷனும் இருக்குது.
அப்போ 500 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 1022 அப்படின்னா 52,500 இந்த இடத்துல. அப்போ 51,500 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 633 அப்படின்னா 50,867 சரிங்களா? அப்போ இந்த லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க? மந்த்லி எக்ஸ்பைரி ஒரு ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா இதில் அடுத்த ரேஞ்ச் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா? இப்போ 52,500 அப்படின்னா 52,500 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ். அதே மாதிரி கீழே 50,800 எடுத்திருக்கோம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 50,500 நியர்பை இல்லை 50,700 நியர்பை என்ன ப்ரீமியம் இருக்காங்க, அவங்களுடைய ஆடட் ப்ரீமியம் எந்த அளவுக்கு எல்லைகளை ஏற்படுத்துது. அப்போ இதில் ஒய்டா யார் இருக்காங்க, அந்த ஒய்டா இருக்கிற அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸோட ரேஞ்ச் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கு, இல்லை ஐடிஎம் யார் இருக்காங்க, நம்மளுக்கு முடிஞ்சிருக்கிறது எங்கே இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 51,575 இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஐடிஎம் யார் இருக்காங்க, ஒரு புட் ஆப்ஷன் இருக்கு 52,000 புட் ஆப்ஷன் இருக்கு. அப்போ 52,000 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் எவ்வளோ 840. அப்போ 51,160 நாளைக்கு அந்த லெவல்கிட்ட போனால் இவங்க என்ன ஆவாங்க, இந்த மாதிரி மாற்றி 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 அதை வந்து கம்பைன் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு எல்லா டேட்டாஸும் கம்பைன் பண்ணி எந்த இடத்துல யாருக்கு சாதகமான சூழ்நிலை வந்து நடக்க போகுது, இல்லை அது வந்து யாருக்கு பாதகமான சூழ்நிலை நடக்க போகுது அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்ற ஒரு டேபிள் இருக்கும்போது அங்கே இம்ப்ளைடு வால்டிலிட்டியோட இம்பேக்ட் வந்து அதுவுமே கூட குறையத்தான் இருக்கும். இம்ப்ளைடு வால்டிலிட்டியுமே கொஞ்சம் கூட குறைய அந்த மாதிரி தான் போகும். ஏன் அப்படின்னா அந்த மந்த்துக்குள்ள அதில் இருக்க ப்ரீமியத்தை எல்லாத்தையும் டிகே பண்ணி ஆகும். இன்னைக்கு 51,575 முடிச்சுக்காங்கன்னா இந்த 500 அப்படின்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மொத்தமும் 0 ஆக போகுது ஏடிஎம் அப்படின்னா. அப்போ ஏடிஎம்மோட இப்போ இருக்கக்கூடிய வேல்யூ என்ன, கிட்டத்தட்ட 1,664 பாயிண்ட். அப்போ இந்த 1,664 பாயிண்ட்டும் அடுத்த மந்த் எக்ஸ்பைரியில் நம்மளுக்கு 0 ஆக போகிறாங்க. அப்போ 0 ஆக போகிறாங்கன்னா அவங்கள எந்த அளவுக்கு ஹைலி வால்டைலாக கொண்டு போகணும், இல்லை ஒருத்தருக்கு சாதகமாக கொண்டு போய் ஒருத்தர் ஏறுறத விட இன்னொருத்தரை இறக்குறது அதிகமாக இருக்குமா, இல்லை ஒருத்தர் ஏறினாலும் இன்னொருத்தர் இறக்கம் வந்து கம்மியாக இருக்குமா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அது எந்தெந்த சினாரியோவில் நடக்குது. அதே மாதிரி ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட், ஒரு ஒன் சைடான மார்க்கெட் வந்து இவங்களுக்குள்ள எப்படி அமைய போகுது, அதில் இவங்களுடைய ப்ரீமியம் உடைய டிகே, ஒருத்தர் ஏறுனா இன்னொருத்தருடைய டிகே எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் இதில் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னாலே பேங்க் நிஃப்டிக்கான ஒரு மந்த்லி ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கிரியேட் பண்ணிடலாம். இதுக்குள்ளதான் இருக்க விஷயமே. இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி, ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸு, ஆப்ஷன் ப்ரீமியம் இதுக்குள்ளதான் இருக்கு விஷயமே. டோட்டல் மார்க்கெட்டோட விஷயமே இதுக்குள்ளதான் இருக்கு. மற்றபடி வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக்ஸ்லாம், அந்த வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக்ஸுக்கு அவங்களுக்கு உண்டான ரிசல்ட் வர்ற வரைக்கும் தான், அந்த ரிசல்ட் வர்ற டே மட்டும்தான். அந்த டேவுடைய இம்பேக்டும் இங்கே உங்களுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்லையும் இம்ப்ளைடு வால்டிலிட்டியும் தெரிஞ்சிடும் சரிங்களா? அங்கே ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே இங்கே என்ன மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்குன்றத அவங்க செட் பண்ணிட்டு, டேபிளில் செட் பண்ணிட்டு அங்கே போய் ஆல்ரெடி செல்லிங் பொசிஷன்ஸில் இருப்பாங்க. அது இங்கேயே நம்மளுக்கு மார்க்கெட்டில் டேபிள்லேயே நம்மளுக்கு காமிச்சு கொடுத்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.